நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, இந்த வாய் தான். சில நேரத்தில நாம ஒரு ஆர்வத்திலயோ, கோபத்திலயோ எதையாவது பேசிடுவோம். ஆனா பேசி முடிச்ச அடுத்த செகண்டு, "ஐயோ! இது ஏன் பேசினோம்? பேசாம வாய மூடிட்டு இருந்திருக்கலாமேன்னு" மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியே வந்துடும். இத பத்தி தான் கேரன் ஈமான் அவங்க கீப் இட் ஷட் புக்ல ரொம்ப எதார்த்தமா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வார்த்தைங்கிறது ஒரு துப்பாக்கி தோட்டா மாதிரி. ஒன்ஸ் அது வெளிய போயிடுச்சுன்னா, அத திரும்ப எடுக்கவே முடியாது. அதனால தான் நாம பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா நம்ம கிட்ட யாராவது வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது, நாம உடனே எனக்கும் இப்படித்தான் நடந்துச்சுன்னு நம்ம கதைய ஆரம்பிச்சுடுவோம். இல்லன்னா, தேவையில்லாத அட்வைஸ் குடுப்போம். ஆனா, அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுறது நம்ம அட்வைஸ் கிடையாது. அவங்க சொல்றத காது குடுத்து கேட்கிற ஒரு ஆள் தான். அங்க அமைதியா இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு செய்யற பெரிய உதவி. அடுத்ததா இந்த புறம் பேசுற பழக்கம். மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது நமக்கு அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாம். ஆனா, நீங்க ஒருத்தர பத்தி இன்னொருத்தர் கிட்ட தப்பா பேசும்போது, உங்கள சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் அவங்கள பத்தி இங்க பேசுறான்னா, நாளைக்கு நம்மள பத்தியும் வேற எங்கேயாவது தப்பா பேசுவான்னு உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய இழந்துடுவாங்க. ஒருத்தரோட ரகசியம் உங்ககிட்ட வருதுன்னா, அது உங்களோட முடியணும். அதை அடுத்தவங்க கிட்ட பாஸ் பண்றது உங்க கேரக்டர தான் குறைக்கும். நம்ம பேசுற வார்த்தைங்க ஒருத்தர குணப்படுத்துற மருந்தா இருக்கணுமே தவிர, குத்துற ஊசியா இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பயன் தராதுன்னா, அங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிற மரியாதை. மொத்தத்துல சொல்லணும்னா, வார்த்தைகளை சிக்கனமா பயன்படுத்துறவன் தான் வாழ்க்கையில நிம்மதியா இருப்பான். நாம எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாதுன்னு கத்துக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான புக் சம்மரி வீடியோஸ் பார்க்கணும்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.